வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே ஈகை எப்பொழுது ஈகையாக மாறும்? ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அதை மிகவும் நடைமுறையோடு பிராக்டிக்கலா அதை எடுத்துரைத்த வனிதாமா அவர்களுக்கு நன்றி. ஈகை எப்பொழுது ஈகையாக மாறும் என்றால், ஈகை செய்யும் போது ஈகையாக மாறும், அவ்வளவுதானே என்று சாதாரணமாக பதில் சொல்லிவிடலாம். ஈகை செய்தால் அது ஈகையாக மாறும் என்று. ஆனால் அங்குதான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈகை செய்தால் அது ஈகையாக மாறுமா? அப்ப மாறாம என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இங்கு நாம் ஈகை செய்வது எதற்காக என்றால், பெருமைக்காகவோ புகழுக்காகவோன்னா அது வேற. இப்ப ஈகை நாம் எதற்கு செய்ய வேண்டும்? ஈகை என்பது என்ன என்றால், ஈகை என்பது துன்பம் போக்கும் செயல். அந்த செயலுக்கு என்ன பெயரு? புண்ணியம் என்று பெயர். இப்போ புண்ணியம் என்பதற்காகத்தான் ஈகை செய்கிறோம். சரி, புண்ணியம் என்பது என்ன? துன்பம் போக்குவது. இப்போ இந்த இடத்துல ஈகை என்ற செயல் புண்ணியமா, அந்த ஈகை என்ற செயலினால் வரக்கூடிய விளைவு புண்ணியமா? இப்போ நம்ம பாவம் என்பதற்கு நம்ம செயல் விளைவு தத்துவத்துல சொல்லுவோம், செயலுக்கு விளைவா விளைவுக்கு விளைவா என்று. அந்த பாவப்பதிவு என்ற சப்ஜெக்ட்ல நம்ம பேசுவோம். அதே சப்ஜெக்ட் இங்கேயும் வரும். இங்க செயலுக்கு விளைவா விளைவுக்கு விளைவா. இப்ப இந்த புண்ணியம் என்று துன்பத்தை போக்குகிறோம் அல்லவா? சரி, துன்பத்தை போக்குகிறதோடு அது நின்று விடுகிறதா என்றால் இல்லை. ஒரு ஈகை செய்கிறோம், ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம், அவருக்கு துன்பம் நீங்கி விட்டது. சரி, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு இந்த செயலுடைய விளைவு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா யாருமே ஈகை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சு செய்யறோம்? இந்த ஈகை என்ற செயலை செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய துன்பம் வரக்கூடிய ஒரு கர்ம வினை ஒன்று நீக்கப்படுகிறது, செயலிழக்கப்படுகிறது. ஒரு பாவத்தை இந்த புண்ணியம் என்பது அழிக்கிறது என்ற புரிதலுக்காகத்தானே நாம் ஈகை செய்கிறோம். அப்ப அது அந்த பாவத்தை அழிக்கிறது என்று சொல்கிறோமே, எந்த பாவத்தை அழிக்கிறது? இந்த ஈகை என்ற செயல் எந்த பாவத்தை அழிக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட எத்தனை வகையான பதிவுகள் இருக்கிறது. பதிவுகளினுடைய அந்த அழுத்தம், பல வகையான அழுத்தத்தில் அந்த பதிவுகள் இருக்கிறது. இந்த ஈகை என்ற செயல் எந்த கர்ம வினையை செயலிழக்க செய்கிறது என்று ஒரு கேள்வி வரணும் இல்லையா? அது ஈகை என்ற செயலை பொறுத்து இல்லை. ஈகை என்ற செயல், அந்த செயலினால் ஒரு விளைவு, அந்த விளைவு எவ்வளவு துன்பத்தை போக்கியதோ அந்த கணக்கீடு தான், அந்த கணக்கீடு எடுக்கும் பொழுதுதான் அது ஈகையாகிறது. ஈகை எப்பொழுது ஈகையாகிறது? ஈகை செயல் செய்யும் போது ஈகையாக இல்லை. அந்த செயலினுடைய விளைவு எத்தகைய துன்பத்தை போக்கியது என்ற கணக்கீடு இருக்கிறது அல்லவா? அப்பொழுதுதான் அது ஈகையாக மாறுகிறது. அந்த அளவுக்கான ஒரு துன்பம் வரக்கூடிய ஒரு பதிவை இங்கு செயலிழக்க செய்கிறது. இந்த இடம் ரொம்ப நம்ம நன்றாக உணர்ந்து கொண்டால்
மனிதர்கள் ஈகை செய்யக்கூடிய தன்மையே மாறிவிடும். இப்பொழுதெல்லாம் ஏதோ கடனுக்கேன்னு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்ப என்ன பண்ணிடுறோம்? இப்படி ஈகை எல்லாம் செய்து விட்டோம், இவ்வளவு ஈகை செய்திருக்கிறோம், எனக்கு இன்னும் துன்பம் குறையவில்லை, இன்னும் எனக்கு துன்பம் வந்து கொண்டிருக்கிறதே, நீங்க ஈகை செய்தால் எனக்கு துன்பம் போகும்னு சொன்னீங்களே, ஏன் போகவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஈகையை செயலாக செய்தீர்கள். அந்த ஈகையினுடைய விளைவு என்ன என்று கணித்தீர்களா? அந்த விளைவை கணித்து நீங்கள் செயல் செய்தீர்களா? ஓ, அப்படி வேற இருக்கா? அப்படித்தான் இருக்கு. மகரிஷி சொல்லுவார்கள், விளைவறிந்த விழிப்பு நிலை. இது அடிக்கடி சொல்லுவாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை. நீங்கள் ஈகை என்ற ஒரு செயலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவு எவ்வளவு துன்பத்தை போக்குகிறது, இந்த செயலை செய்தால் இது எவ்வளவு துன்பத்தை போக்கும் என்ற விளைவை அறிந்த விழிப்பு நிலையோடு அந்த செயலை செய்ய வேண்டும். இந்த கணக்கீடு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு பெரும்பான்மையான பாவப்பதிவுகள் நீங்காது. அது மீண்டும் துன்பமாக வந்து கொண்டுதான் இருக்கும். சரி, இப்போ அது எப்படிப்பட்ட துன்பத்தை போக்கியது என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுவும் உணர்வு சார்ந்தது. இந்த ஈகை என்பது பொருள் சார்ந்தது அல்ல, உணர்வு சார்ந்தது. நாம் பொருளால் ஈகை செய்கிறோம், உண்மைதான். அந்த பொருள் எந்த அளவு துன்ப உணர்வை போக்கியது என்ற உணர்வு சார்ந்ததுதான் ஈகை. நாம எதையுமே உணர்வு சார்ந்து பார்க்கறது இல்லை. எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை, அது மெட்டீரியலாவே பார்க்கிறது. நான் பாருங்க, இவ்வளவு கொடுத்திருக்கிறேன். நான் 3 மூடை அரிசி அன்னதானம் கொடுத்தேன், ரைட்? 3 மூடை அரிசி கொடுத்தேங்கிறது செயல். இப்போ அதனுடைய விளைவு எத்தனை பேருடைய பசி என்ற துன்பம் இருப்பவர்கள் அதை உண்டு பசியை போக்கினார்கள் என்பது. இப்போ 3 மூடை அரிசி, 300 கிலோ அரிசி, 3000 பேர் சாப்பிட்டாங்க. இந்த 3000 பேர்ல 2900 பேர் பசியே இல்லை, அன்னதானம் போடுறாங்கன்னு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இப்ப என்னாச்சு? அவங்க எப்படி சாப்பிடுறாங்க? அவங்கள கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, கோயில்ல அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டா புண்ணியம்னு சொன்னாங்க. என்னப்பா அது? இங்க ஒரு ஆளு 3 மூடை அரிசியை கொடுத்து நான் பாவத்தை கழிக்கிறேன்னு ஒரு ஆளு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை வேற மைக்கில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 மூடை அரிசி கொடுத்த நமது இந்த தெருவை சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் அப்படின்னு சொல்லி மைக்கில் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். அப்ப இவர் என்ன பண்றாரு? 3 மூடை அரிசியை கொடுத்து பாவத்தை கழிக்கிறேன்னு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க என்ன சொல்றாங்க? அதை உட்கார்ந்து சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் வரும்னு சொல்றாங்க. இப்ப இவரு அரிசியை கொடுத்தவர் புண்ணியம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு, இதை சாப்பிட்டவர் எனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாருக்கு புண்ணியம் வருதுன்னு புரியல. உண்மையை பார்த்தோம்னா 2 பேருக்குமே புண்ணியம் வரல. 2 பேருக்குமே என்ன வந்துச்சு? புண்ணியம் தீரவே, புண்ணியம் புண்ணியம் என்று பாவம் கழியவில்லை, கழியவில்லை. ஏன் இந்த 2900 பேர் என்ன பசியே இல்லாம சாப்பிட்டான்? கோயில் சாப்பாடு, கோயில் சாப்பாடு, அன்னதான சாப்பாடு, அதை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப புண்ணியம். இது என்ன? கோயில் பிரசாதம், கோயில் பிரசாதம் நினைச்சிட்டு இதே மாதிரி கோயில் பிரசாதமே கோயில் பிரசாதம் மாதிரி இல்லையே. கோயில் பிரசாதம் எங்க வாங்குறீங்க? கோயில் பிரசாத ஸ்டால்ல தானே வாங்குறீங்க. அந்த பிரசாத ஸ்டால்ல இருக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து அவன் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கிறான். அதை வாங்கி சாப்பிட்டோம்னா பிரசாதமா அது? இப்போ இது அந்த காலத்துல கோயில் பிரசாதம்ங்கிறது எப்படி வச்சாங்கன்னா, அந்த உணவை அந்த மூலஸ்தானத்தில் வைத்து அங்கு அதை மேக்னடைஸ் பண்ணி காந்த திணிவுபடுத்தி அதுல கொஞ்சோண்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது மேக்னடைஸ்டு வாட்டர், மேக்னடைஸ்டு உணவு, அதை பிரசாதம் என்று சொன்னார்கள். இங்க ஏதாவது அந்த மாதிரியானது ஏதாவது நடக்குதா? இல்லை.
இதெல்லாம் பிரசாத ஸ்டால் என்று அங்கங்க வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அதை வாங்கி சாப்பிட்டா அடேங்கப்பா நமக்கு அப்படியே நோயெல்லாம் தீர்ந்து போயிடும். என்ன என்ன ஒரு சிந்தனை என்றே தெரியும். எல்லாமே இதைத்தான் மூடப்பழக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் போக 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 அப்படி ஆகிவிட்டது. அதே போலதான் இங்கு அவங்க சாப்பிட்டவங்களும் அப்படி சாப்பிடல. ஆனால் எனக்கு புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த செயல் என்ன விளைவை கொடுத்தது? விளைவை கொடுத்தது. அந்த விளைவை வைத்துத்தான் அது புண்ணியமா இல்லையா என்று, அது ஈகையா இல்லையா என்று அது கணக்கிடப்படுகிறது. சரி, இப்போ புறம் சார்ந்த துன்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துன்பத்துல 2 வகை இருக்கு இல்லையா? அகம் சார்ந்த துன்பம், புறம் சார்ந்த துன்பம். புறம் சார்ந்த துன்பம்னா பொருள் ரீதியான துன்பம், அதானே? அது புறம் சார்ந்தது. இப்ப பசிக்கு உணவு வேண்டும் என்று சொன்னால் அது பொருள் சார்ந்தது. அப்ப புறம் சார்ந்த துன்பம். சரி, இப்போ இந்த புறம் சார்ந்த துன்பம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பசி இருக்கு. இப்ப என்னாச்சு, 2 நபர்களுடைய பசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாதாரணமா ஒரு ரொம்ப வசதியே இல்லாதவர், அவருக்கு ஒரு பசி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல வசதி இருக்குது, அவருக்கு இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை, அவர் பசி இருக்குது. இப்போ இதுல இந்த 2 பேருடைய பசியையும் நம்ம போக்குறோம்னு வச்சுக்கோங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனுடைய பசியை போக்கும் பொழுதும் அது ஒவ்வொரு விதமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். நிச்சயமாக அப்படி இருக்கும். அப்ப எல்லாருக்கும் நாம் ஒரே மாதிரியான செயலை செய்கிறோம். ஆனால் அந்த செயலினுடைய விளைவு அது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விளைவை ஏற்படுத்துவது இல்லை. இல்லை. அப்ப இப்ப ஒரு 4 இட்லி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா அதை அப்படியே ஒரு தேவாமிர்தமா நினைச்சு அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர் பசியில் இருப்பார். இன்னொருத்தர் 4 இட்லி வாங்கி கொடுத்தா, என்ன வேற வழி இல்லை, இன்னைக்கு இந்த இட்லி தான் கிடைச்சிச்சு, என்ன பண்றது, சாப்பிட்டு தொலைகிறது அப்படின்னு சாப்பிடக்கூடிய ஆளா இருப்பார். அவருக்கு தான் நீங்க இட்லி கொடுத்தீங்க, அவரும் சாப்பிட்டார், பசி போகுது. ஆனால் அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கே. அப்ப இந்த இடத்துல புறம் சார்ந்த துன்பம் இருக்கிறது அல்லவா, அது எல்லாமே அந்த பொருள் ரீதியாக இல்லாமை என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்களே, பொருள் ரீதியாக மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு செய்யும் பொழுது மட்டும்தான் அது ஈகையாக மாறும். பொருள் இருக்கிறவங்களுக்கு செஞ்சா அது ஈகை ஆகாது, ஆகாது. அப்ப அந்த புறம் சார்ந்ததெல்லாம் அப்படி இருக்கும். அகம் சார்ந்த துன்பம் அப்படிங்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது அகம் சார்ந்த துன்பம் இந்த பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கிறவங்க, பொருளாதாரத்துல மேல இருக்கிறவங்க, இந்த இதுல மன ரீதியாக ஒரு துன்பம் இருக்கிறதுல, இது யாருக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கிறானே அவன்கிட்ட மன ரீதியா அகம் சார்ந்த துன்பம் பெருசா இருக்கும். இவங்கள்ட்ட கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த 2 அடிப்படையில பார்த்தோம்னா, அகம் சார்ந்த துன்பம் போக்க வேண்டும் என்று சொன்னால், அது அந்த வசதியாக இருக்கவர்களுக்கு கூட அதை நாம் என்ன பண்ணணும்? அதை கொடுக்க வேண்டும். இதைத்தான் அறிவு ஈகை என்று சொல்லுகிறார்களே, அறிவு ஈகை. அப்ப அத நல்லா இப்ப இன்னைக்கு ஒரு நல்ல வசதியில் இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு நாம் தத்துவங்களை கொடுத்து, அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை மாற்றிக்கொண்டு அவர் இந்த சமுதாய உணர்வு கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர்கிட்ட இருந்து எவ்வளவு போகும்? நிறைய போகும். அவரை மாற்றுவது அறிவின் ஈகையில் அந்த வசதி உள்ளவரை மாற்றுவது என்பது இந்த சமுதாயத்துக்கு நிறைய துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த அகம் புறம் என்று பார்க்கும் பொழுது கூட இந்த வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்தையுமே உணர்வு சார்ந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ நாம நேற்று சொல்லும்போது கூட நம்ம சொன்னோம், ராதாகிருஷ்ணன் ஐயா பேசி முடிச்ச உடனே ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்போ அதாவது
2 நபர்கள் இருக்கிறார்கள். 2 நபர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்துல ரொம்ப நல்ல காலகட்டம் வருகிறது. நல்ல காலம். இப்ப இவருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல பீரியடு. அவருக்கு ஒரு நல்ல பீரியட். அவர் பெரிய பல கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு மில் அதிபர். இவரு ஒரு வாடகைக்கு டாக்ஸி ஓட்டுகிற ஒரு தொழிலாளி. 2 பேருக்குமே ஜாதகத்துல ஒரே மாதிரியான திசை வருகிறது என்று வைத்து குரு திசையில ராகு புத்தி ஏதோ ஒண்ணு 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு தொடர்பு. 2 பேருக்குமே 2 நாள் 6 10 2மே இருக்கு. இப்ப 2 பேருக்கும் ஒரு நல்ல விளைவு நடக்கும் அல்லவா? இப்ப என்ன பண்றாரு இவரு? வாடகை கார் ஓட்டுறவர் புது கார் வாங்கி சொந்தமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணாரு? ஒரு 100 கோடிக்கு ஒரு புதிய மில் கட்டி ஓபன் பண்ணிட்டார். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த கோள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடியது. அவருக்கு மட்டும் 100 கோடி மில்லு கொடுத்துச்சு. இவருக்கு மட்டும் 6 லட்ச ரூபா கார் தானே கொடுத்துருக்கு. 100 கோடிக்கும் 6 லட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கே. ஏன் இந்த வித்தியாசம் என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்ப இந்த ஜோதிடம் பொய்யா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஒரே மாதிரியான கிரகம், ஒரே மாதிரியான ஒரு தொடர்பு, விளைவு ஒரே மாதிரி இருக்க வேண்டுமே என்று கேட்டால் இயற்கை என்ன சொல்கிறது? ஆமாப்பா, அது ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்று சொல்கிறது. எப்படி ஒரே மாதிரியாக இருக்கிறது? இந்த அன்பர் புதிதாக 7 லட்ச ரூபாய் கார் வாங்கி புதுசா சொந்த கார் ஓட்டுறேன் அப்படின்னு அவர் மனதால் ஒரு உணர்ந்தார்லே உணர்வு, அந்த மகிழ்ச்சி உணர்வு இருக்கிறதே, இந்த இவருடைய அந்த உணர்வை அவர் உணர வேண்டும் என்று சொன்னால் அவர் 100 கோடிக்கு மில்லு கட்டினாதான் இந்த உணர்வை அவர் உணர்கிறார். இங்கு 2 பேருடைய மன உணர்வும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப இப்ப அவருக்கு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு புதுசா ஒரு கார் வாங்கினார்னா இவர் அடைஞ்ச அதே ஒரு மகிழ்ச்சி அவர் அடைவாரானா? அடைய மாட்டார். அப்ப அவருக்கு 2 பேருடைய உணர்வு நிலை மாறுபடுகிறது அல்லவா? இந்த உணர்வு நிலைகளை வைத்துத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய அந்த ஈகை அவருடைய உணர்வு நிலையில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியது, அதற்கு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதற்கு தகுந்தாற் போல நமக்கு என்ன வரும்? அந்த விளைவு நமக்கு புண்ணியமாக ஒரு பாவத்தை கழிக்கும். இப்ப நமக்கு ஈகை செய்யக்கூடிய செயல் முக்கியமா? அது யாருக்கு செய்கிறோம், அது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்பது முக்கியமா என்று பார்த்தால் அந்த விளைவுதான் நமக்கு முக்கியம். ஏன்? நமக்கு எவ்வளவு பாவத்தை அளிக்கிறது என்ற விளைவுதான் நமக்கு முக்கியம். அதற்காகத்தானே ஈகை செய்கிறோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் அவ்வளவு செஞ்சேன், நான் இவ்வளவு செஞ்சேன், அங்க கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க, இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமே எங்க குடும்பத்துக்கு தேவையில்லைங்க. நீங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தீர்கள், ஆனால் விளைவு அங்கு என்ன இல்லை? ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவாக இல்லை. சில இடத்தில் நாம் கொடுக்கக்கூடியது துன்பமாக மாறிவிடுகிறது. வனிதாமா ஒரு சில உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. சில இடத்தில் நாம் ஈகை என்று கொடுக்கிறோம், துன்பம் போக்குவது என்று கொடுக்கிறோம், ஆனால் அது துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப எது துன்பம், எது துன்பம் போக்குவது என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அப்ப அந்த அடிப்படையில் இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்தான் அப்படின்னு நிறைய பேர் செயலை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இல்லாதவங்களுக்கு கொடுங்க சாப்பாடுன்னு சொன்னோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப மதுரையில நான் பாக்குறேன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கவங்க, சரி அவங்க தான்ப்பா இல்லாதவங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. இப்ப நம்ம ஈகை செஞ்சா நமக்கு புண்ணியம் நினைச்சிட்டு என்ன பண்றோம்? காலையில பாத்தீங்கன்னா ஒரு 11:30 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு ஆள் வண்டியில வர்றாரு. வண்டியில அப்படியே ஒரு பொட்டணம் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இவரு அப்படியே போன பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு கார் வருது, அவரு ஒரு பொட்டணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஈகை செய்றேன்னு. 3வது ஒரு கார் வருது, அவரு ஒரு பொட்டணத்தை கொடுக்குறாரு. இது எல்லா பொட்டணமும் இங்க வந்துருது. இவர் 3 பொட்டணத்தையும் வாங்கி வச்சுட்டார். ஒண்ணுல பார்த்தா தயிர் சாதம், இன்னொன்னுல பார்த்தா லெமன் சாதம்,
இன்னொன்றுல பார்த்தா பிரியாணி. இப்போ இவர் என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாரு. பிரியாணிய சாப்பிட்டு இந்த லெமன் சாதத்த நாய்க்கு போட்டு, அந்த தயிர் சாதத்த தூக்கி குப்பையில போடுறார். இப்ப என்னாச்சு? நீங்கள் குடுத்துவிட்டு சென்று விட்டீர்கள். உங்களுடைய அந்த தயிர் சாதம் குப்பைக்கு சென்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு புண்ணியம் வந்து விட்டதா? பாவம் அழிந்து விட்டதா? அத நான் எங்க பார்த்தேன்? என் வேலை அப்படியே 100 பொட்டணம் குடுக்க சொன்னாங்க. 100 பொட்டணம் குடுத்துட்டு போயிட்டேன். யார் யார் அந்த 100 பொட்டணம் குடுக்க சொன்னது? உனக்கு இப்ப நடக்கிற திசா புத்தி சரியில்ல. ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணு. அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு. ரைட்டு. 100 பேருக்கு பண்ணியாச்சு. இங்க கெட்ட திசை மாறிடுச்சா? எங்க மாறும்? அங்கு நீ செய்த செயல் உணர்வு ரீதியாக எந்த மாற்றத்தையும் கொடுக்கவில்லையே. அப்ப எப்படி மாறும்? இப்போ இது எல்லாத்தையும் இவ்வளவு தெளிவா நான் பேசிக்கிட்டு இருக்க நான் ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 1986, 87 என்று நினைக்கிறேன். 86 இல்ல. அதுக்கு முன்னாடி 84, 83 அந்த பீரியட்ல ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு? உனக்கு இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோசமாக இருக்கிறது. அப்ப எனக்கு ரொம்ப மோசமான திசை. சந்திர திசை மோசமான திசை. சரி. அப்ப அவர் என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணு? ஸ்ரீரங்கம் போய் சக்கர தாழ்வாரை வழிபட்டு, அங்க அர்ச்சனை பண்ணிட்டு, வெளியில வந்து என்ன சொல்லிட்டாரு? ஒரு 25 ஐயருக்கு சாப்பாடு வாங்கி குடு. அப்பதான் உனக்கு இந்த கஷ்டம் தீரும்ட்டாரு. நான் எங்க போய் 25 ஐயரை எங்க போய் நான் தேடுறது? அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் குடுக்குறாரு. நீங்க அவர்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அவர் 25 பேர ரெடி பண்ணிருவாருன்னு சொன்னாரு. நானும் போயிட்டேன். அந்த ஃபோன் நம்பர் போடுங்க, அவரையும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சுட்டா 25 பேர ரெடி பண்ணணும். என்ன பண்றாரு? இவரு 15 பேர் கையில வச்சிருக்காரு. ரைட் இந்தாங்க 15 பேரு. அந்த 15 பேருக்கு டோக்கன் குடுங்க. சாப்பிடுறாரு. இது ஹோட்டல்ல சாப்பாடு டோக்கன். இந்த 15 பேருக்கு குடுங்க, குடுங்க. இன்னும் 10 பேர் வேணுமையா? கொஞ்சம் பொறுங்க வருவாங்கன்னாங்க. எங்க இருந்து வராங்கன்னா, அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே இப்போ ஒருத்தர் டோக்கன் குடுத்தது உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த 10 பேர் வெளியில வந்தாங்க. வெளியில வந்த பிறகு, இந்தாங்க இவங்களுக்கே திருப்பி டோக்கன் குடுங்க. திருப்பி நான் டோக்கன் குடுத்து, திருப்பி இன்னொரு தடவ போய் சாப்பிடுறாங்க உள்ள. 2வது தடவ உள்ள போய் சாப்பிடுறாங்க. 25 பேருக்கு டோக்கன் குடுத்தாச்சு. முடிஞ்சுச்சு. என்னாச்சு? இப்போ இவங்களுக்கு தான் குடுக்கணும்னோனே, சாப்பிட்டாலே திரும்பி வந்து டோக்கன் வாங்கிட்டு 2வது தடவ போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. இது ஈகையாகுமா? துன்பம் நீங்கியதா? துன்பம் வந்ததா? 2 தடவ சாப்பிட்டு அவருக்கு வயிறு என்ன ஆகிறது? இப்படியெல்லாம் நாம் ஈகையை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? விளைவை கணிக்காமல் அது ஈகையாக மாறவில்லை. அப்ப ஈகை எப்பொழுது ஈகையாக மாறும்? உணர்வில் மாற்றம் ஏற்படாமல் அது ஈகையாக மாறாது. மாறாது. அப்ப இந்த உணர்வு மாறுவதற்காகத்தான் நம்ம ஈகை செய்ய வேண்டும். இன்னும் இப்பொழுதெல்லாம் இந்த ஈகை எங்கு தொடங்க வேண்டும்? எப்பொழுது தொடங்க வேண்டும்? எப்பொழுது செய்ய வேண்டும்? என்பதே தெரியவில்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா, துன்பம் வரும்போது துன்பம் நீங்கிறதுக்காக போய் ஈகை செய்யணும். நீங்க துன்பம் வந்த பிறகு நீங்கள் ஈகை செய்வதால் துன்பம் விலகாது. நிறைய பேர் அப்படித்தானே வர்றாங்க. கஷ்டமா இருக்கு. உடனே ஜோசியரை பார்க்குறாங்க. நேரம் காலம் சரியில்ல. இப்ப போய் ஈகை பண்ணு. இப்ப ஈகை பண்ணா ஒண்ணும் ஆகாது. ஆகாது. எப்பா இந்த நேரங்காலம் சரியில்லைங்கிறது இப்பதான் தெரியுமா உனக்கு? இப்பதான் ஜோசியர் சொன்னாரு. ஏப்பா உனக்கு வயசு என்ன? 35 வயசு ஆயிடுச்சு. நீ பிறந்தது 1 வருஷத்துல ஜாதகம் எழுதிட்டாங்களே. ஆமா. 34 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் எழுதிட்டாங்களே. 35 வயசுல உனக்கு என்ன வரும்? எப்படி இருக்கும்? அப்படின்னு அன்னைக்கே தெரியும்ல. ஆமா, அன்னைக்கே தெரியும். இந்த 34 வருஷமா ஈகை பண்ணியிருந்தீங்கன்னா, இது ஒண்ணுமே பண்ணியிருக்காதேப்பா. உனக்கு துன்பமே வந்திருக்காதேப்பா. 34 வருஷமா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்த? ரைட்டா? யாரும் செய்வதில்லை. யாரும் செய்வதில்லை. இந்த ஜோதிடர்களும் இப்படி செய்கள் என்று சொல்வதில்லை. அப்படி செய்தால் இப்படி மாறும் என்று, இதை மாற்ற முடியும் என்று எந்த ஜோதிடர்களுக்கும் தெரியவில்லை. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த ஆசான் அவர் அதையே நம்ப மாட்டேங்கிறார். 34 வயசுல இந்த திசை, இந்த புத்தி இப்படித்தான் விளைவை கொடுக்கும் என்றால் அப்படித்தான் கொடுக்கும். அதுதான் விதி என்று சொல்லுகிறார். அப்புறம் எதுக்கு நீங்க பிறந்தோடனே ஜாதகம் எழுதுறீங்க? 34 வருஷத்துல அதை என்ன பண்ணிருக்கணும்? நாம ஈகை செய்து அது வரவிடாமல் தடுத்திருக்க வேண்டும். அப்ப இது ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது? எப்பொழுது ஈகை செய்ய வேண்டும்?
ஆனா நம்ம பழமொழி மட்டும் சொல்லிடுறோம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பது, வருமுன் காப்பதுன்னா எப்ப? 35 வயசுல வருதுன்னா இப்பயே செய்ப்பா. உங்க குழந்தை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுல சிக்கல் இருக்கு ஜாதகத்துல தெரியுது. எப்ப? பிறந்து 1 வருஷத்துக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ 30 வயசுல என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு கேள்வி இருக்க. 29 வருஷத்துல நீ என்ன பண்ணிருக்கணும்? 29 வருஷமே தேவையில்லை. 25 வருஷம் நீ வந்து ஈகை பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா 29ல இல்ல, நீ தேட வேண்டிய 25லயே கல்யாணம் ஆயிருக்குமே சார். அப்படியெல்லாம் நடந்துருமா? நடந்துரும், நடந்துரும். நீங்கள் ஜாதகத்துல எழுதப்பட்ட கட்டம் வந்து அப்படி இருக்கும், மோசமா 7ஆம் படம் இப்படி போய் மறைஞ்சு போச்சுங்க, ரைட்டு. 25 வருஷத்துல அந்த மறைவை நான் மாற்றி விட்டேன். நோட்ல அப்படிதான் இருக்கும், ஆனா உள்ள என்னாச்சு? எஃபெக்ட்லெஸ்ஸா மாறிடும். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன சொல்றோம்? இந்த கர்மவினை பாவப்பதிவை செயலிழக்க செய்கிறோம், அப்படிதானே? அந்த 7க்குடைய கிரகம் 8ல மறைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குரிய வரக்கூடிய விளைவை செயலிழக்க செய்யக்கூடியதை நீ 25 வருஷத்தில் செஞ்சிருக்கலாம்ல. இதுதான் ஈகை. அப்ப ஈகையை பற்றி எவ்வளவு பேச வேண்டியிருக்கு, எவ்வளவு புரிய வைக்க வேண்டியிருக்கு. சாதாரணமா இல்ல. எல்லாரும் சும்மா ஈகை செய், தர்மம் செய், அதை செய், இதை செய். நான் செஞ்ச செயல்தான் தர்மம், செஞ்ச செயல்தான் ஈகை, செஞ்ச செயல்தான் தொண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் ஒரு அம்மா கேட்டது, 20 வருடமாக நான் தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்ப கேன்சர் வந்தது. ஏன் வந்தது? எனக்கு எப்படி வந்தது? செயல்வழிய தத்துவம் தப்பா? அப்படிங்கிற. 20 வருஷமா என்னம்மா சேவை செஞ்ச, எங்கம்மா தொண்டு செஞ்ச? எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நான் தான் போய் பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிங்குது. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போறீங்க, காலையில போய் ஆக்கினை கொடுக்க, சாயந்தரம் வந்து சாந்தி கொடுத்தா வந்துட்டோம். இப்படியே ஆயிரக்கணக்கானதை கொடுத்து டார்கெட் எழுதிட்டோம். அந்த அறக்கட்டளை வந்து டார்கெட்ல எழுதிச்சு, அரங்காவலர் பேர் வாங்கிட்டாரு, அவர் பொன்னாடை வாங்கிட்டாரு. நீ வந்து என்ன பண்ண? ஒரு நாளைக்கு போறதுக்கு 250 ரூபாய் வாங்கிட்ட, முடிஞ்சு போச்சு. என்ன தொண்டு செஞ்ச? அங்க என்ன மாற்றம்? அந்த குழந்தைகள்கிட்ட எல்லாத்துக்கும் போய் ஸ்கூல்ல போய் கொண்டீங்க, அந்த ஸ்கூல்ல பிள்ளைய வந்து என்ன மாற்றம் அடைந்தது? மாற்றம் அடைகிற மாதிரி என்ன சொன்ன? ஆனா இப்ப எல்லாம் மாற்றம் அடைகிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை ஜெயில வச்சிருவாங்க, அது வேற பயமா இருக்கு. அதெல்லாம் மாற்றம் அடைகிற மாதிரி எல்லாம் சொல்லிடாத, சும்மா நோகாம சொல்லிட்டு வந்துரு. நம்ம ஆசிரியர் கூட ஒருத்தர் சொல்லாரு, எப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்கன்னா கையை காலை ஆட்டிட்டு வந்திருப்பா, எதையும் பேசிடாத. மாற்றம் அடைய மாதிரி சொல்லிடக்கூடாது, நீ யார் மாற்றத்தை சொல்லுவது அப்படின்னு ஆசிரியர்களும் தடுப்பாங்க, பெற்றோர்களும் தடுப்பாங்க. அப்படி இருக்கு. அப்புறம் நான் 20 வருஷமா தொண்டு செஞ்சு என்ன செஞ்சா, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினேன், என்ன துன்பம் நீங்கியதுங்க? 20 வருஷமா நீங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சீங்க, டெய்லி 250 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் இதுக்காக எனக்கு எப்படி இந்த நோய் வந்தது? இந்த கேள்வி கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு இந்த ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது? இது வந்து இந்த தொண்டு ஈகை சேவை என்பதில் இருப்பவர்கள் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் நான் அரசியலில் வந்து சமுதாய தொண்டு செய்ய வருகிறேன், ரைட்டு. எவ்வளவு துன்பம் போகியது, எங்கு நீங்கியது, என்ன நடந்திருக்கிறது, ஏதாவது தொண்டாக இருக்கிறதா, ஈகையாக இருக்கிறதா? இப்போ இந்த ஈகை தொண்டு சேவை என்ற பெயருக்கே களங்கம் விளைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அதை சொன்னாலே கஷ்டமா இருக்கு. நாங்க சேவை செய்கிறோம், தொண்டு செய்கிறோம், நாங்கள் தொண்டு நிறுவனம் நடத்துகிறோம். நீ அவங்களா நீங்க? ஓ, என்ன எப்படி சொல்ற? ஆமாப்பா, நீங்க தொண்டு நிறுவனம் தான் நடத்துற. ஓ, நீங்க அவங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு சமுதாயம் வந்து விட்டது. அப்ப என்ன ஆச்சு? செயலைத்தான் நாம் என்ன தொண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், செயலை ஈகை என்று நினைத்துக் கொண்டிருக்கோம், செயலை சேவை என்று நினைத்துக் கொண்டு, செயல் அல்ல, விளைவை வைத்துத்தான் கணக்கிடப்படுகிறது. இதை கணக்கிடுவது அறிவாகிய தெய்வம். அப்ப ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது? உணர்வு ரீதியாக பார்க்கும் பொழுது மட்டுமே அது ஈகையாக மாறும். அப்படி இல்லை என்றால் அது செயலாகத்தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? மண்ணு மண்ணாவே இருக்கு, அவ்வளவுதான். அது ஒன்றும் விளையவே இல்லை. விதைய போட்ட முளைச்சிச்சு, முளைச்சதோட அப்படியே நின்று போச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். அப்ப இதை எவ்வளவு ஆழமாக சிந்திக்க வேண்டும். தமிழ் ஆனந்த யோகம் இதை இவ்வளவு ஆழமாக சிந்திக்கும். இப்படி சிந்திக்க வேண்டும், இப்படி சிந்திப்பவர்கள் இங்கு வர வேண்டும், உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும், உங்கள் சந்ததிகளுக்குள்ளாக நல்ல மாற்றம் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும்
என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். நாங்க ஏதோ பேசணும் வந்தோம், எங்களுக்கு எவ்வளவு வசூலாச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளும் அப்படியே பேசிடலாம். நாம இங்க எவ்வளவு வசூல், எந்த கட்டடம் கட்டணும், எதுக்கு இது பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த வேலையே வேண்டாம். எங்களுக்கு தேவை தமிழானந்த யோகத்துக்கு என்ன தேவை என்று சொன்னால், கேட்பவர்களுடைய மனதில், அவர்களுடைய கர்மயத்தில் மாற்றம் நடக்க வேண்டும். அவர்களுடைய சந்ததி நன்றாக வாழ வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம இதை ஆழமாக சிந்தனை செய்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அளித்த தமிழானந்த யோகத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.